ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கான வீடியோல எத பத்தி பார்க்கணும்னா, குக் வித் கோமாளி 3வது ப்ரோமோ தான் பார்க்க போறோம். 3வது ப்ரோமோ வந்துட்டு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா தான் இருக்குன்னு சொன்னோம். வெறித்தனமான ஒரு நாளைக்கு சம்பவம் இருக்குது சொல்லப்போனா. ஏன்னா நாளைக்கு 23 ஆகஸ்ட் 23 ஒரு பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் பார்க்கலாம். நீங்களும் போய் பாருங்க தியேட்டர்ல. அண்ட் என்னன்னா டைரக்டர்லாம் இப்படிலாம் இருப்பாங்களாடா அப்படிங்கிற மாரி எதிர்பார்க்க தோணி வச்சிருச்சு. அப்படிலாம் இருப்பாங்களா? ஒரு டைரக்டர் ஒரு கட்டி கூட பிடிக்க மாட்டாங்களா? அப்படிங்கிறது ஒரு ஒரு வெறித்தனமான ஒரு இதுதான். அத வச்சு நம்ம ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த 3வது ப்ரோமோல என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு திவ்யாவுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப மூஞ்சில ஒரே ஹாப்பி தான். ரொம்ப ஒரு ஹாப்பி மொமெண்ட்லயே இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாமே சொன்ன மாரி தான். ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும். வாழை படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். அதில் வந்துட்டு நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் தான் விட்றாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹாட்ஸ்டார் ஒரு நாள் இவங்க வந்துட்டு ஹாட்ஸ்டார் ப்ரோமோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் படம் ரிலீஸ் ஆக போதியா, நீங்கள் போய் பாருங்க, நல்லா இருக்குமையா, எப்படி கான்செப்ட் அப்படி இப்படின்னு நிறைய கதைலாம் டேரக்டராக இருக்கட்டும், ஆக்டராக இருக்கட்டும் யாராச்சும் வந்து சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு இப்போ வந்துட்டு யார் வந்திருக்காங்கன்னா, நம்ம டேரக்டர் வந்திருக்காங்க. நம்ம மாரி செல்வராஜ், தலைவன் மாரி செல்வராஜ் வந்திருக்காப்புல. படம் எடுத்தாவே வேறு லெவலான படமாக தான் இருக்கும். நம்ம பரியேறும் பெருமாளாக இருக்கட்டும், நம்ம கர்ணனாக இருக்கட்டும், அதெல்லாம் ஐயோ சொல்ல முடியாத கருத்து. அதெல்லாம் செம படம். அதே மாதிரி நான் வாழை படம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். நாளைக்கு தான் தெரியும். இப்போ வந்துட்டு இவங்கெல்லாம் எல்லாருமே வந்தோன்னே நம்ம திவ்யா வந்துட்டு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா திவ்யா வந்துட்டு அந்த வாழை மூவியில் நடிச்சிருக்காங்க. மாரி செல்வராஜ் வந்தோன்னா அந்த வாழை படத்துக்கு வந்துட்டு அந்த வாழை மரம் எல்லாமே அப்படியே லைனாக கல்யாணத்துக்கு கட்டுற மாதிரி அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க வாழை மரத்தை பிடிச்சி. நம்ம திவ்யாவுக்கு தான் சொல்லப்போனால் செம்ம ஒரு சிரிச்சுக்கிட்டே இருக்குது. அது புன்னகையே தாங்க முடியல. ஐயோ வந்துட்டாங்களே, நம்ம வாழைப்படத்தை பற்றி பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம திவ்யாவுக்கு ஒரே ஹாப்பி தான். இந்த வாழைப்படத்தோட டேரக்டர் வந்தோன்னே நம்ம காமெடி அந்த இது எப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இது டீட்டெயிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா நீ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னியே டேரக்டர்லாம் கட்டி கூட பிடிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வியப்பாக சொன்னியே, என்னடா மேட்ரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. என்ன மேட்ருனா, நம்ம ராமர் லேடி கெட்டப் போட்டிருந்துருப்பாப்புல, நம்ம வடிவேலு கெட்டப்பு என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் கெட்டப் வந்துட்டு நம்ம வடிவேல் சார் போட்டிருந்தாரு. அந்த கெட்டப்பை நம்ம ராமர் தூக்கி போட்டு வந்துட்டாப்புல. அதில் வந்துட்டு என்ன நடக்கும்னா, நம்ம பிரியங்கா வந்துட்டு கோத்துவிடும் நம்ம மாரி செல்வராஜ்கிட்ட. மாரி செல்வராஜ் இது மாதிரி ஒரு ஆக்டிங்கு இந்த ஒரு படத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாப்புல. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்னா, நான் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு எப்படி இருக்குது, என்ன கான்செப்ட் அப்படிங்கிறதான் சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம பிரியங்கா வந்துட்டு சார் நெக்ஸ்ட் மூவிக்கு ஹீரோயின் இங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ராமரை கோத்து விட்ருவோம். ராமர் என்ன பண்ணுவார், ஐயோ நம்மளை சொல்லிட்டாங்களே, போச்சா ஏதாச்சும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சாப்புல நம்ம ராமர். அவரும் அப்படியே காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி ஓடி போயிட்டு கட்டி பிடிக்க போவோம். தலைவர் கட்டி பிடிக்கவே விட மாட்டாப்புல. ஐயோ நிறுத்துங்க அப்படின்னு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே போவாப்புல நம்ம மாரி செல்வராஜ். அதை நினைக்கும் போது தான் எனக்கு தோணுச்சு, என்னடா டேரக்டர்லாம் கட்டி கூட பிடிக்க மாட்டேங்கிறாங்களே. நிறையா மூவி சீன்ஸ்லாம் நிறையா ஒரு காட்சிகள்லாம் கொண்டு வரணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் சொல்லணுமே மேபி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவாப்புல. அந்த கட்டி பிடிக்காதது தான் எனக்கு ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியே உருவாகுது. ஏன்னா ரொம்ப ஒரு டேரக்டர்னாவே எப்படின்னா ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். இந்த சீன்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது செஞ்சே காமிக்கணும். அந்த பார்க்கும்போது எனக்கு எப்படின்னு தெரில. அதில் வந்துட்டு செம்மையாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த எபிசோடு வந்துட்டு நான் ஆல்ரெடி செகண்ட் ப்ரோமோலே சொல்லியிருந்த மாதிரி நம்ம ஒரு வைப் மூமெண்ட்டில் போயிட்டு சூப்பராக இருக்குது. அதுவும் நம்ம வாழை மரம்லாம் கட்டி கெட்டப்லாம் கொடுத்து செம்மையாக தான் இருக்குது. அதில் நம்ம திவ்யாவுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஐயோ நம்ம படம் வரப்போகுது நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஸ்டோரிலாம் போட்டிருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரோமோ வரதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.